ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழும் கலை ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய 70வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து உரையாற்றினார். அதில் வழக்கமாக அவர் ஒரு நகைச்சுவை கலந்த உணர்வோடு பேசுவார் இல்லையா? அப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு ஒரு தடவை ரவிசங்கர் இவரை கூப்பிட்டதாகவும் அதுக்கு இவர் இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இவருடைய மைண்டில் நம்ம ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, ஃபோட்டோ கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, ஃபோட்டோ ஆட்டோகிராஃப்லாம் விட்டுருங்க, ஒருத்தருடைய கண்ணு கூட என் மேலே கூட படலை, என்னுடைய ஈகோ சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை தாழ்த்திட்டு சம்மந்தப்பட்டவர்களை உயர்த்தி பேசுகிறது, அந்த உயர்ந்த குணம் அவருக்கு இயல்பாகவே இருக்குது. அடுத்தது யோகத்தை பற்றி அவர் பேசுகிறார், ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். அந்த இடங்கள் அதெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருந்தது இதெல்லாம் சொன்னார். சுதர்ஷன கிரியாவை கற்றுக்கிட்டேன் அதையும் சொன்னார். அதுக்கப்புறம் 2 விதமான யோகம் இருக்குது. ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று தந்திர யோகம். தந்திரன டெக்னிக்ஸ். பக்தி யோகம்ன்றது நாம ஜபம். ஒரு நாமத்தை, அதாவது பேரை கடவுளுடைய பேரை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாம உச்சாடனம் முழு நம்பிக்கையோடு. அப்படி நிறைய சாது சன்னியாசிகள்லாம் மோட்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த தந்திரா மந்திரத்தை வைத்து அதை இந்த மூலாதாரத்தில் ஒவ்வொரு சக்கரமாக ஏற்றி போகக்கூடிய ஒரு பயிற்சி. இது ஷார்ட்கட் கடவுள் நிலையை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக பக்தி யோகா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹடயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஹடயோகம் அப்படின்னா என்னென்னா, மனிதர்கள் இறைவனை அடையிறதுக்காக செஞ்ச அத்தனை முயற்சியும் பக்தி உட்பட, பக்தி எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்றதுலேருந்து நாம ஜபம் பண்ணுறது, முட்டி போட்டு நடக்கிறது, நெருப்பு மேலே நடக்கிறது, இமயமலையில் போய் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த கடுங்குளிரில் யோகம் பண்ணுறது, இது இல்லாமல் உடம்பை பலவிதமாக வளைப்பாங்க இல்லையா, பத்மாசனம், இந்த ஆசனம் அந்த ஆசனம்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஹடயோகம். இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது. அடுத்தது ஒரு யோகம் இருக்குது, அது ராஜயோகம். அது கடவுளே மனிதர்களுக்கு இறுதியில் கற்றுக் கொடுக்குறார். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஆரம்பத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார், அதனால் அது ஆதியோகி அப்படின்னாங்க. ஆனால் அவர் கடவுள் இறுதியில் வருவாருன்னு தானே எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான் அப்படிலாம். கடவுள் இறுதியில் தான் வர்றாரு. ஆனால் அந்த இறுதியே ஆதியாகவும் மாறுது. ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு காலச்சக்கரம் இல்லையா. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் கடைசி 100 வருடம் வரார். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன, லட்சக்கணக்கான வருடங்கள்ன்ட்டு நம்ம வேதங்களில் தவறுதலாக மனிதர்கள் எழுதியிருப்பாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், எல்லாமே சமகால அளவை கொண்டது, 1650 வருடங்கள் தான் ஒவ்வொரு யுகமும் அப்படின்னு சொல்கிறார். இதில் கடைசி 100 வருடம், கலியுகத்துடைய கடைசி 100 வருடம் இறைவன் வரார். இப்போ இறைவன் வந்த பிறகு அது சங்கம யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. கலியுகம்னாலே மனிதர்கள் கீழான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் மூழ்கியவர்களாக இருப்பாங்க இல்லையா. ஆனால் இதுக்கு அடுத்தது வரக்கூடிய சத்தியுகத்தில் இந்த 5 விகாரங்கள்லாம் என்னன்னே தெரியாத குழந்த மாதிரி இருப்பாங்க. காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னு தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள்.
அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அந்த சத்தியகத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் இந்துக்கள் இன்னைய வரைக்கும் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். இப்போ எங்கே போயிட்டாங்க அந்த தெய்வங்கள்? யாருக்குமே தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் இறுதியில் வரார். அந்த தெய்வம் எங்கேயும் போகலை, மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும் செய்யாத அந்த தேவதை ஆத்மாக்கள் 2500 வருடம் கழித்து அவங்க எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ பிறகு இருந்த இதே பாரத பூமி நரகமாக மாற ஆரம்பிக்குது. நரகம்னா பாவம் செய்கிறாங்க. ஸோ பாவம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் பாவம் பிறகு அதற்கு தண்டனையும் கிடைக்குது. அந்த தண்டனையின் பலனாகத்தான் நாம் இன்றைக்கி ஏழ்மையிலும் உடல் ஆரோக்கியம் குன்றி இயற்கை சீற்றம், மனிதர்களுக்கு இடையில் யுத்தங்கள், இல்லை பலவிதமான துன்பங்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வரார். ஸோ இந்த துன்பம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நாம் எல்லோரும் ஒரு ஜெயிலில் இருக்கிறோன்றார். என்ன ஜெயில்னா ராவணனுடைய ஜெயில். சீதையை அடைச்சான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கேயே பார்த்திங்கன்னா சீதையை ஒன்றும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தடியில் அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ எப்படி அது ஜெயிலுன்னு சொல்ல முடியும்? நம்மளையும் யாரும் ஜெயிலில் போடலை, ஆனாலும் இது ஜெயில் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த சிறைக்குள்ளே நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம். எல்லா ஆண்களிடமும் இந்த 5 விகாரம் இருக்குது, எல்லா பெண்களிடமும் இந்த 5 விகாரம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அந்த ஜெயிலிருந்து நம்மளை விடுவிக்கத்தான் இறைவன் வரார். ஸோ இந்த ராவணன் தான் வெவ்வேறு அசுரன் பேராக காட்டுறாங்க. சாத்தான்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. ஸோ நரகாசுரன் 16,000 கன்னி பெண்களை ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். கிருஷ்ணர் அவங்கள விடுதலை செஞ்சாருன்ட்டு அது ஒரு நாளாக தீபாவளிக்கு முன்னாடி நாள் கொண்டாடுவாங்க வடநாட்டிலெல்லாம். ஸோ இது எல்லாமே ஆத்மாக்களாகிய நம்மளை விடுதலை பண்ணுறது தான். அதுக்காகத்தான் கடவுள் வரார். சொல்கிறாரு, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்த நீங்கள் இப்போ எப்படி அதில் மூழ்கினீங்கன்னா உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை, இதை இயக்கக்கூடிய ஆத்மா. அந்த உணர்வில் தான் சொர்க்கத்தில் இருந்தீங்க. இப்போ மறுபடியும் அந்த உணர்வுக்கு வரணும். அதற்கான சக்தி இல்லை. அந்த சக்தியை எந்த ஹடயோகம் பண்ணுறதுனாலையும் உங்களால் பெற முடியாது. முதல்ல ஹடயோகத்தில் ஆத்மா நீங்கன்னே சொல்லப்பட்டு இருக்காது. அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதில் இந்த 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 பிறவி எடுப்போம். அந்த 84 பிறவின் பாகமும் அதில் பதிவாகி இருக்குதுன்றார். அதைத்தான் திரும்ப நடிச்சிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே பதிவானது. இதையெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த புராணத்திலேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ இதைத்தான் இறைவன் சொல்கிறார். ஸோ இது ரொம்ப சிம்பிள். சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுற பயிற்சி கிடையாது, கை காலை மடக்க தேவையில்லை, போய் குடும்பத்தை விட்டுட்டு காட்டில் போய் உட்கார தேவையில்லை. ஏன்னா இது இல்லற மார்க்கத்திற்கான யோகம் இறைவன் கற்றுக் கொடுக்கிறது. இந்த யோகம் செய்து தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் சொர்க்கத்திற்கு பிறவி எடுக்க ஆரம்பித்தார்கள். அங்கேருந்து இன்றைக்கி அனைத்தையும் இழந்திருக்கிற நாம் மீண்டும் அங்கே போகிறதுக்கு இதே யோகத்தை ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். அந்த இறைவனைத்தான் சிவபெருமான இந்துக்களும் அல்லாஹ்னு முஸ்லீம்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அந்த ஒளி உலகத்தை தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறோம். இறைவன் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாம கூட பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். இந்த உடல் எடுப்பதற்கு முன்பு இங்கே தான் இருந்தோம். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்றாக இந்த இடத்துல இருந்தாலும் கூட அங்கே நாம் பேசிக்கலாம் மாட்டோம். உடம்பு இருந்தால் தான் பேச முடியும். ஸோ எந்த நினைவும் இருக்காது, சுய உணர்வே இருக்காது. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கணுன்னா நாம் மனித உடலில் இருக்கும்போது இறைவனும் மனித உடல் எடுத்து இந்த ஞானத்தை சொல்லும்போது அதை கேட்டு ஃபாலோ பண்ணி தான் சொர்க்கத்திற்கு நாம் போக முடியும். ஸோ இந்த பேச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்று சொன்னார், மனிதனாய் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மனிதனாய் பிறந்தும் அந்த கடவுளை பற்றிய தேடல் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த தேடல் வந்தாலும் ஒரு நல்ல குரு கிடைக்கிறது கஷ்டம்ன்ட்டு அந்த ரவிசங்கரை புகழறதுக்காக சொன்னார். அப்படி ஒரு குரு கிடச்சிருக்கிறாரு, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு.
ஆனால் உண்மை என்னென்னா மனிதனாக பிறக்கிறது கஷ்டம் கிடையாது. ஏன்னா நாம் எப்போவுமே மனிதனாகத்தான் பிறக்கிறோம். மனிதர்கள் வேதங்கள் எழுதுன மாதிரி புல்லாகி பூண்டாகி குரங்காகி பேயாகி அப்படிலாம் கிடையாது. பேயாகும், ஏன்னா இறந்து உடம்பு கிடைக்காம கொஞ்ச நேரம் அலையிறதுக்கு பேர் தானே பேய், அது வேணால் ஆகும். மற்றபடி நாயா பூனையா புலியா அப்படிலாம் நாம் பிறக்க மாட்டோம். மனித ஆத்மா எப்போவுமே மனித உடலை தான் எடுக்கும். ஆனால் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம், அவ்வளவுதான். அடுத்தது, இறைவனை பற்றிய தேடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னர். ஆனால் இறைவனை பற்றிய தேடலே இல்லாமல் இருந்த காலம் இருந்தது சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் யாரும் இறைவனை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. நாஸ்திகர்கள் கிடையாது, நினைக்க மாட்டாங்க. ஏன் நினைக்கணுன்ற அவசியம் இல்லாத அளவிற்கு சுகமே சுகம்தான் திரும்புகிற பக்கமெல்லாம். சிங்கத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு பயம் இருக்காது, ஏன்னா சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அன்பாக. அந்த மாதிரி உலகம் சொர்க்கம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க, அவ்வளோ செல்வந்தர்களாக இருப்பாங்க. 150 வருடம் ஆயுள், முழு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. ஸோ சதா ஆனந்தமாக குழந்தை மாதிரி பரிசுத்தமாக எல்லோரும் இருக்கிறதுனால ஏமாற்றத்தை பற்றிய பயம் இருக்காது. எதுவுமே இல்லைன்னும் போது கடவுளை பற்றி நினைக்கிற அந்த எண்ணம் கூட வராது அங்கே. ஆனால் 2500 வருடம் கழித்து மனிதன் எப்போ உடல்ன்ற உணர்வுக்கு வரானோ அப்போ காமம் கோபம் இதன் வசமாகி துக்கத்தை அனுபவிக்கும்போது தான் தானாகவே மனதில் இறைவனை பற்றி தேடல் வருது. அப்போ தான் மதங்கள் வேதங்கள் எல்லாமே உருவாகுது. ஸோ அப்போ அந்த மதங்கள் வேதங்களை உருவாக்குனதும் மனிதர்கள் தான், குருமார்களும் மனிதர்கள் தான். அந்த வேதத்தை படிச்சுட்டு தான் அவங்களே சொல்ல போகிறாங்க. அந்த வேதங்களை படிக்கிறதுனாலையோ குருமார்களை ஃபாலோ பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சொர்க்கமாக இருந்துச்சு, சொர்க்கம் முடிந்து நரகமாக மாறும்போது கூட துக்கம் இருக்காது. மனிதன் அப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒன்றும் இல்லை, அவன் மனைவியே அழகாக இருக்கிறா இல்லை அப்படின்ற எண்ணம் வரும். அதுதான் பாவம், முதல் பாவம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி பாலியல் குற்றம் கள்ள தொடர்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரேப்பு இதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு 2500 வருடம் ஆகுது. பக்தி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 2500 வருடத்துக்கு முன்பு தான் ஸ்டார்ட் ஆகுது. சொர்க்கத்தில் இருக்காது. பக்தி ஸ்டார்ட் ஆகுது. பக்தி பண்ண 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 மனிதனுடைய குணம் இன்னும் கீழே தான் வருதுன்னா பக்தியினால் உங்களுக்கு உண்மையிலே ஏதாவது நன்மை நடந்ததா? நடந்திருந்தால் உலகம் சொர்க்கமாக இல்லை மாறி இருக்கணும். நாளுக்கு நாள் உலகம் மோசமாக இல்லை ஆகுது. அந்த கோயில் சிலையை பராமரிக்கக்கூடிய பூசாரியே பாலியல் விஷயங்களில் ஈடுபடுறாங்க இல்லையா? அந்த சிலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது கன்னிகாஸ்திரி பாதிரியார்கள், அதாவது கடவுளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாலேயே காமத்தை விட முடியாமல் கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுடைய ஆத்மா சக்தி இழக்குதுன்னா பக்தியினாலேயோ ஹடயோகத்தினாலேயோ ஏதாவது நன்மை நடந்துச்சான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஹடயோகன்றது நீங்கள் தீர்த்த யாத்திரை போகிறீங்க இல்லையா, எல்லாம் சேர்த்து தான். அப்புறம் உபவாசம், பட்டினி இருக்கிறது, விரதம் இருக்கிறது, எல்லாம் சேர்த்து தான். எதனாலையும் ஆத்மா ஒரு இன்ச்சு கூட மேலே ஏறல, கீழே கீழே இறங்கிட்டு தான் போயிருக்குது. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா யார் பெரியவன்ட்டு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில் போட்டி வருது. அப்போ சிவனுடைய அடிமுடியை யார் பார்க்குறாங்கன்னும் போது விஷ்ணு என்ன பண்ணுறாரு? பன்றி அவதாரம் எடுத்து கீழே போகிறார். பிரம்மா தான் மேலே போகிறார் அன்னப்பறவையில். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் முதல் மகாராஜா விஷ்ணு, அதுக்கப்புறம் அவர் இறங்க தான் செய்கிறார். ஆத்மா சக்தி இழந்துக்கிட்டே வருது. பட் துக்கம் இருக்காது முதல் 2500 வருடத்துக்கு. ஆனால் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ சுகமும் குறையும், ஆனால் துக்கம் இருக்காது, பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துக்கமும் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ பக்தியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதிவேகமாக இறங்குறாங்க. அப்படி இறங்கி வர்றதை தான் பன்றி அவதாரம் இல்லை இருக்கிறதே கீழான விலங்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் மாறுறாங்க, விலங்கு அவங்க மாறுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இருந்த அந்த விஷ்ணுவோடைய ஆத்மா தான் கடைசி பிறவியில் ஒரு 60 வயது இருக்கும்போது அவர் உடம்புக்குள்ளே தான் சிவபெருமான் வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த வயோதிகராக இருக்கும்போது அவருக்கு சிவன் வைக்கிற பேர் பிரம்மா. அதுக்கு முன்னாடி அவருக்கு வேறு பேர் பிரம்மான்னு பேர் வைக்கிறார்.
ஸோ இந்த பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ அப்போ பிரம்மா ஆன பிறகு தான் ஒரு ஏறும் கலை மேலே பறக்கிற மாதிரி காட்டுறாங்க அன்னப்பறவை வாகனம் கொண்டு. ஸோ அப்போ இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. எப்படி? ராஜயோகத்தினால இறங்குனது ஹடயோகத்தினால. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பிக்கையோட ஒரு கடவுளுடைய பேரை சொன்னால் மோட்சம் அடையலாம். எப்படி? முனியாண்டி முனியாண்டி முனியாண்டி. என்ன நம்பிக்கையோட? முனியாண்டி யாருன்னே தெரியாமல் எப்படி நீங்கள் நம்புவீங்க? யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு குருமார்கள் பின்னாடி போகிறீங்க? கடவுள் யாருன்னு தெரியாதனால தானே குருமார்கள் பின்னாடி போகிறாங்க. ஸோ அப்போ கடவுளை பற்றிய அறிமுகத்தை அவரே வந்தால்தான் கொடுக்க முடியும். அதுக்கு தான் வந்து சொல்கிறார், முதல்ல உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு கடவுளை பற்றி தெரியும்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம அழியக்கூடிய உடம்பு நினச்சிட்டு நான் இன்னார் அந்த அகங்காரத்தில் ஆடுறோம். ஆனால் நம்ம அழியக்கூடிய உடம்பில் அழிவற்ற ஆத்மா. புண்ணிய கணக்கு இருந்தால் பணக்கார குடும்பத்தில் ஆரோக்கியமான உடலோடு இருக்க போகிறோம். பாவ கணக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஏழை குடும்பத்தில், ஊனமாக மோசமான குடும்பத்தில் இப்படியெல்லாம் பிறப்போம். ஸோ நம்ம செய்யக்கூடிய கர்மா தான் நமக்கு கிடைக்கிற உடலை நிர்ணயிக்குது. இங்கே நமக்குன்னு சொல்கிறது உடலை கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவை. ஸோ அந்த ஆத்மா தான் நீங்கள்னு உணருங்க. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை சதா மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ராஜயோகம். மனசால் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ராஜயோகம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு உணர்ந்து நினைக்கிறோம். எதுக்கு வராரு? அவரை நினைக்க ஆத்மா தூய்மையாகுது. தூய்மையானவர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு சேர்ந்து ஆத்மா தமோ பிரதானமாக அழுக்காயிடுச்சு. இப்போ அதை தூய்மையாக்கிறதுக்கு ஒரே வழி, எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணணும். அதுதான் இயேசு கூட பரிசுத்த போதகரேன்னு இயேசுவை ஒருத்தவங்க கூப்பிடும் பொழுது பிதாவை தவிர யாரும் பரிசுத்தர் கிடையாதுன்னு சொல்கிறார். ஸோ அந்த பரம பிதாவும் சிவபெருமான் தான், அல்லானும் அவரை தான் சொல்கிறாங்க. அவர் கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நினைப்பதின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது? ஆத்ம தூய்மையாகுது. சொர்க்கத்துக்கு போகிறதே பெரிய விஷயம். அந்த சொர்க்கத்திலும் 2500 வருடம் இருக்குது. 2500 வருடம் முடியும் போது போகக்கூடாது. கொஞ்சம் ஞானம் கேட்டால் முடியும் போதாவது வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஞானத்தை கேட்டு அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இறைவனே நேரடியாக உங்ககிட்ட பேசுறது, கையை காலை மடக்கிறதுலாம் தேவையில்லை. ஞானத்துடைய சாரம் ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கார், நானும் அங்கேயே இருக்கிறேன் ஒளிப்புள்ளியாக. உடம்புன்றதே மறந்துடுங்க. ஒருவரை பார்க்கும்போது கூட ஆத்மானு பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணுன்றார். ஏன்னா உடலை பார்த்து தான் ஆத்மா சக்தி இழந்து இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம். இப்போ பரமாத்மா நினைவிலேயே இருக்கணும். எது செஞ்சாலும் அதுக்கு பேர் தான் கர்ம யோகா. கைகள் காரியம் செய்தாலும் புத்தி இறைவனோடு இணைஞ்சு இருக்குது. இங்கே நீங்கள் ஓம் நம சிவாய சொல்ல தேவையில்லை, நமோ நாராயணா சொல்ல தேவையில்லை, இயேசுவின் ரத்தத்திற்கு ஜெயம்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. ஓம் நம சிவாயன்னா சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். சிவன் யாருன்னே தெரியல. நமஸ்கரிக்கிற அளவுக்கு அவர் எந்த விதத்தில் உயர்ந்தவர்னும் தெரியாது. ஏதாவது அந்த மாதிரி கதை இருக்குதா? அந்த சிவலிங்கத்துக்கே தவறான அர்த்தம் தான் கொடுக்குறாங்க. அவர் ஜோதி வடிவத்தில் இருக்கிறாரு, அதுதான் இங்கே லிங்க ரூபமாக காட்டப்பட்டிருக்குது. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு அந்த லிங்கத்தை கும்பிட்றாங்க இல்லையா? தவறான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் இறைவன் தான் வந்து சரி பண்ணுறார். எந்த குருமாரும் சரி பண்ண முடியாது. ஸோ இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அப்போ கூட பிறவா நிலை கிடையாது. பிறவா நிலைன்றது மனிதனுடைய கற்பனை. அந்த பிறவா நிலையை பற்றி நரகத்தில் தான் மனிதன் யோசிக்கிறான், சொர்க்கத்தில் யோசிக்க மாட்டான். ஏன்னா சுகமாக இருக்கிறாங்க. குழந்தையாக இருக்கும்போது நாம் யோசிக்கிறோமா? துக்கம் வரும்போது தானே அதை யோசிக்கிறோம். அப்போ உண்மையிலே அது கிடையாது. ஏன்னா நடந்ததே தான் திரும்ப நடக்குன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5-6 வருடத்தை ஒரு கல்பம், ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்குது. ஏன்னா எல்லாருடைய ஆத்மாவில் அது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கு.
5000 வருஷம் முன்னாடி இதே நாள், இதே நேரம், இதே வீடியோ தான் நானும் போட்டிருக்கிறேன். நீங்களும் இப்போ எந்த மனநிலையோடு பார்க்குறீங்களோ அல்லது எந்த மனநிலையோடு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே தான் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? போன கல்பத்தில் வந்த நீங்கள் மறுபடியும் வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன்று முயற்சி பண்ணால் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிக்கலாம், பண்ணலைன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் வரும்போது தான் பிறவி எடுப்பீங்க ஒவ்வொரு கல்பத்திலும். இவ்வளோ தான் நடக்கும். முக்திங்கிறது எல்லோருக்கும் உண்டு. முக்தினா இறைவன்கிட்ட போகிறது. முக்தியும் மோட்சமும் ஒன்று கிடையாது. மோட்சம்னா பிறவா நிலை, போயிட்டு திரும்பி வரவே இல்லை, வள்ளலார் வரவே இல்லை, அப்படியே மேலே போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்கன்றாங்க இல்லையா, அப்படியே ஜோதியாக கலந்துட்டாங்கன்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா அழிஞ்சிடுச்சின்னு வருது. ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுனாலே ஆத்மா அழியாதுன்னு தான் அர்த்தம். அதான் கீதையில் சொன்னது. அப்போ கீதையில் சொன்னது பொய்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய வேதங்களில் கொஞ்சம் உண்மையும் நிறைய தவறும் இருக்கும். ஸோ இறைவன் தான் உண்மையை மட்டுமே சொல்கிறார். இதன் மூலமாக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியும் நீங்கள் அடைய முடியும். அதாவது மகாராஜா மகாராணி பதவி. ஸோ ராஜாவாக்குறதுக்கான யோகத்தை கற்றுக் கொடுக்கறதுனால்தான் இதுக்கு பேர் ராஜயோகம். ஸோ அதில் இறைவனை நினைத்து நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வென்றுட்டிங்கன்னா ராஜா ஆவீங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பதவி குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ஸோ மற்றபடி ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி நாம் உச்சாடனம் சாகிற வரைக்கும் மூச்சு விடாமல் பண்ணாலும் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக இறைவனை நினைக்கிறோம். இறைவன் கொடுக்குற ஞானத்தை சிந்தனை பண்ணணும். இல்லை நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, அப்படியே ஆத்மாவண்ணா, எப்போவுமே இருக்கிறேண்ணா, வெவ்வேறு உடம்பில் இருக்கிறேன்னா, இதெல்லாம் நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அந்த உடல்ன்ற உணர்வுலேருந்து நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. அதை விட்டுட்டு சும்மா கிளிப்பில் சொல்கிற மாதிரி ஒரே வார்த்தையோ அல்லது மந்திரத்தையோ சொல்கிறதுனால என்ன லாபம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதேமாரி தந்திர யோகா, அதாவது டெக்னிக்ஸு, ஸோ ஒரு சக்கரத்துலேருந்து போகிறது, அது ஷார்ட்கட்டுன்னு வேறு சொல்கிறேன். ஆக்சுவலாக உடல்னு நினச்சதுனால தான் அனைத்தையுமே இழந்தோம். இதில் இவங்க சொல்கிற சக்கராவெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுமா? மூலாதாரத்துலேருந்து. மூலாதாரம்னா என்ன அர்த்தம்? காமத்தை தூண்டக்கூடிய அந்தரங்க உறுப்புகள் உள்ள இடத்துல இருக்குது அந்த சக்கரா அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஏற்கனவே மனிதனுடைய கவனம்லாம் அங்கே தான் இருக்குது, காமத்திலே மூழ்கி கிடக்கிறான். இதில் நீங்கள் அங்கே கவனத்தை வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்படி உங்களை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகும்? ஸோ இங்கே என்னென்னா உடம்பே கிடையாது, ஆத்மானு வந்து இறைவனை நினைக்கணும், உடல் உணர்வையே மறக்கணும். அப்போ உடல் உணர்வை தூண்டக்கூடிய விஷயம் எப்படி உங்களுக்கு கடவுள் நிலையை கொடுக்கும்? ஏன்னா கடவுள் உடலற்றவர். அதே மாதிரி நீங்களும் உடலற்ற நிலைக்கு வரணும். உடலற்ற நிலைக்கு வந்துட்டாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்றிடுவீங்க. அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு வருவீங்க, அங்கே எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஸோ இவ்வளவு தெளிவாக சொன்னாலும் கூட சொர்க்கத்தில் தேவதைகளாக யார் இருந்தார்களோ அவங்க இப்போ எல்லா மதத்திலையும் இருப்பாங்க, அவர்களுக்கு மட்டுமே இது புரியும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கக்கூடிய பொறுமை இருந்தால், ஒருவேளை உங்கள் நம்பிக்கை ஏற்றுக்காட்டினா கூட சரி என்ன தான் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னாலே தேவதை ஆத்மாவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொறுமை இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்னொரு வீடியோ இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான், பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சண்டை போடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இறைவனுடைய ஞானம் உள்ளே போகும். அதுக்கப்புறம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் தூக்கி கடைசிடுவீங்க. உலக ராஜ்யமே கிடைக்கிது, அல்பகால சந்தோஷம் எனக்கு எதுக்கு அப்படின்னு தூக்கி கடைசிவிங்க. ஏன்னா ஆல்ரெடி உலகமே அழிய வேற போகுது. இந்த ஒரே ஒரு பிறவி தான் காமம், கோபம் இதெல்லாம் விட சொல்கிறார். சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை அடைய சொல்கிறார். ஏன்னா கடைசியில் இப்போ கொடுக்குற சிற்றின்பத்தை கொடுக்குற எதுவுமே இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை உலக அழிவு, மரண பயத்தில் இருப்பாங்க மனிதர்கள். ஆனால் கடவுள் சொல்கிறார் உடல்ன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் மரண பயமே இருக்கும். ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்றீங்கன்னா மரண பயமும் இருக்காது, பயமே இருக்காதுன்றார். ஸோ அதுக்கு முன்னாடி ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறணும். சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகதான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்னு கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலில்
டெய்லியும் அந்த முரளி வீடியோ லிங்க் போட்டுக்கிட்டு இருப்போம். இல்லாட்டினா கூட நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா இறைவன் பேசுகிற அந்த ஞானத்தை ஈஸியாக புரிகிற மாதிரி நாங்கள் நடத்துவோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.